நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். அதாவதுங்க, நாங்க எந்த ஏழையும் தேடி போல, ஆனா எங்களை மட்டும் எல்லா ஏழையும் தேடி வருது அப்படிங்கிற வாழ்க்கை தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த செயல்பாடு. நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்சிமம் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனப்பக்குவத்துல இருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட கஷ்டம்னு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப படாத பாடுபடுறேன், நீங்க உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்குற இடங்கள் மூலமாகவோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்க கூட இருக்கவங்க எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த எண்ணத்தை பல நபர்கள் சில நேரங்களில் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆயிடுவாங்க, நீங்க டிஸ்எனர்ஜி ஆயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த 7 வருடமாக ஒவ்வொரு 2.5 வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக, ஒரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பிரிச்சு வச்சு இந்த 7.5 வருஷத்துல உங்களை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அந்த பாதிப்பு, அந்த அழுத்தம், அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு எப்ப இந்த மாதத்திலிருந்தே வெளியேற போகுது. உங்க ராசியின் அதிபதி தானே சனி பகவான் தானே, அவரே உங்களை 7.5 வருஷம் இந்த பாடாப்படுத்தினாருன்னா, சனி பகவான் உங்கள் ராசியில தான் என்ன பண்றாரு, 10ஆம் இடத்துல
உங்கள் ராசி. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசி தான். அதனாலதான் பல பேருடைய கர்மாவை அவங்களுடைய கர்மாவை சரி பண்றதுக்கான ஆப்ஷனை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அதனால பாதிப்பு, கஷ்டம், கவலை அப்படின்னு யாரு வந்தாலும் என்ன பண்றீங்க, நீங்க உதவி செஞ்சிடறீங்க. உங்களை அடிச்சவனே திரும்ப உங்கள்கிட்ட கவலைகள் இருந்தாலும் என்னதான் அடிச்ச, என்ன பண்ண செய்ய சொல்ற, என்னமையாச்சும் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த குணம் மாறுமா? அங்க மாறாது. அதேபோல உங்களுடைய இயல்பான குணமும் மாறாது. இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. ஸோ இந்த மாசம், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க முன்னேற்றத்தை பெற போறீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன், 10ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிரன், ஓகேவா, இந்த பாவக அதிபதி, அதேபோல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, அதேபோல 6ஆம் இடத்த அதிபதி, 2 பேருமே சுக்கிரன் புதனால தான் வர்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் நீசம் அடைகிறாரு, ஒருத்தர் உச்சம் அடைகிறாரு. இதான் கான்செப்ட். அப்ப அங்க நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. நீசபங்க ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது? 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இணைவு இருப்பது. ஸோ இதுல 3 கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே இருப்பாங்க. மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கிரனும் புதனும் ராகுவும் 3 கிரகங்கள் ஆரம்பத்திலேயே எங்க இருக்காங்க? நம்மளுடைய மீன ராசியில தான் இருக்காங்க. ஸோ அப்ப இந்த 3ஆம் இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகளை நல்ல விதமான வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும். உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும், ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் இருந்தே இருக்கிறது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான சூரியன் ஃபர்ஸ்ட் உங்க ராசிக்கு 2ல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறக்கூடாது. அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையாக இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக்கூடாது. நான் செஞ்சுதானே, நான் முடிச்சு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துடக்கூடாது. அதே போல உங்களுடைய சித்தப்பா உறவு முறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் சில விவாதங்கள் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும், நிதானமா செயல்படணும், நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மன அழுத்தம், இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போகுது, ஒரு செயல்பாடுல மாற்றத்தை கொடுக்க போகுது. மன அழுத்தமே இல்லப்பா, இந்த மாசம் நான் நிம்மதியா இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும். நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் ஒரு விஷயத்த யாராவது சொன்னாலும், யாராவது சொல்லி உங்களை செய்ய சொன்னாலும் என்ன பண்ணும்? கொஞ்சம் நிதானமா பொறுமையா அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா பாதிப்படைய மாட்டீங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு போகணுங்க, நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு கிளம்புறீங்க வச்சுக்கோங்க. அது கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க? டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி வேற பக்கம் உங்களை வாண்டடா தெரி போட்டு போய் முட்டுச்சந்திர போய் முட்டை விட்டுருவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? கரெக்டா ப்ராப்பரா நிதானமா யோசித்து செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல மகர ராசியில குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்க, உங்க பேச்சை கேட்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாசம் இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க, உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார் மக, இன்னார்
இன்னார் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றல்ல செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. குழந்தைகளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. அதே போல காதலை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதலை சொல்லலாமா வேண்டாமா, காதலை சொன்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா, பிரச்சனை இல்லாம தப்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்க பார்த்தீங்களா. காதல்னாலே பிரச்சனைங்கிறது காதல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் காதலை சொல்லலாமா வேண்டாமான்னு வருத்தத்தில் இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை, ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். காதல் கவிதைகள் அதிகமாக வரும், கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும், பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரும், புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு, புதிய இடமனை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஒரு சின்னதாக நகை வாங்க முடியலங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமா இந்த வட்டம் பெரிய நகையை கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது. இதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால், மிக வலிமையாக இருந்தால், தசாபுத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும், கவலையே பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதே போல வெளிநாடு முயற்சிகள், வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு உண்டாகும் போது அப்ப வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா? வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன், ஆனா போனதுல எனக்கு லாபம் இல்லை, இந்த வட்டம் நான் போலாமா, மார்ச் மாதம் இறுதியில ட்ரை பண்ணலாமா, மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல முயற்சி எடுங்கள். உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதன் மூலமாக மாற்றங்களும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஐயா, நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் மகர ராசி, நான் வெளிநாட்டுல இருக்கேன், அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும். இப்போ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது. ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஆனா வெளிநாடு மக்களை பத்தி ஏன் பேசுறோம்னா, நம்மளுடைய இந்தியர்கள், அதே போல மலேசியா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்காங்க. அனைவருமே நம்மளோட சகோதர சகோதரிகள் தான். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக மலேசியா வந்து கால் வருது, கனடா வந்து கால் பண்றாங்க, அதேபோல் சிங்கப்பூர் நிறைய கால்ஸ் வருது, அதே போல இலங்கை தமிழர்கள், நம்ம இலங்கை நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னு கேட்காங்க. ஸோ வெளிநாடுல இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் நமக்கு வந்து இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி சந்திக்க முடியுது அப்படின்னா, இறைவன் புண்ணியத்தால், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இந்த நவ கிரகங்களுடைய புண்ணியத்தால் யூடியூப் மூலமாக நான் உங்களை சந்திக்க முடியுது. அதுக்கு இந்த யூடியூப் சேனல் நண்பர்களும் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம், உங்களுடைய உண்மையான அன்பு கிடைக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வெளிநாடு மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றம் உண்டு, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வாக்கு அதாவது நீங்களாக போய் வாண்டடா யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம். இதெல்லாம் கரெக்டாக கிளம்பிடிங்க, ரொம்ப வெற்றி உண்டு, சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை மறக்காமல் போங்க. வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக சந்திப்பீர்கள் என்று சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா,
இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா? ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியில். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான். கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதத்துல இறுதியில 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ராசியிலே அமர போறார். ஜென்ம சனியாக வரப்போகிறார். அவர் உள்ள வரும்பொழுது அவர் மட்டுமா உள்ள வராது, அவருக்கு முன்னாடி ஏற்கனவே 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்களே, அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா உறுதியாக உண்டு. மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களைப் போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. கடலுங்க, நீங்க மிகப்பெரிய கடல். இந்த கடலை பயன்படுத்துற விதம் தான் யாருக்கும் புரிவதில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையும் தனித்தகுதி உண்டு. உங்களுடைய திறமைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டா, உங்களை உண்மையாகவே சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணாத நபர்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க.
யாரெல்லாம் உங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு திண்டாடுவாங்க. உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்க, உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்ப நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசியா திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதுதான் உண்மை. எதுக்காண்டி இதை தைரியமா வெளிப்படையா நம்ம சொல்றோம்னா, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கிர பகவான் உங்க ராசியை தான் உச்சம் பெறுகிறார். இப்ப சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. ஐயா, அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்கு, எங்களை பயன்படுத்தினது எல்லாமே நல்லாதான் இருக்கா, எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இப்ப கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் 5 கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. உலகியல் ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த 5 கிரக இணைவு மூலமாக. உங்களுக்கு வேலையில இடமாற்ற வேண்டும் என்று நீங்க காத்திருக்கீங்க. எப்படா இந்த வேலையை விட்டு போவோம், நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க, சும்மா டம்மி பீஸா இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க, ஆனா நம்ம வேலை பார்க்கவும் உண்மையா இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. வெளியில நீங்க அந்த வேலையிலிருந்து இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐயா, நான் வேலையை விட்டு போக விரும்பல, இந்த இடத்திலேயே என் திறமையை நான் காட்டுறோம், இந்த இடத்துல நான் அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், உண்மையா வேலை பார்த்திருக்கேன், நான் ஏன் வேலையை விட்டு போனோம், இந்த கிரகத்துடைய இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளல, இங்கே இருந்து நான் ஜெயிக்கணும், இந்த இடத்துல என்னுடைய முழு திறமையை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க ஏற்கான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க. 3 நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இடம் மாற்றத்தை விரும்புறவங்க விரும்புறேன்னு மட்டும் சொல்லுங்க, தப்பு கிடையாது. விருப்பமே இல்லை, இந்த இடத்துல என் திறமையை நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த இடமாற்றத்திலிருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியா வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டாயமா இலவசமா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்வேன். ஓகேவா? ஸோ இடமாற்றத்தை விரும்புறேன், ஈஸியா மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, அதுக்கான வழிபாடு சொல்றேன். ஓகேவா? இது உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க. இப்போ ஒரு 3 மாசமா உங்களுக்கு என்ன பண்ணனே புரியல, எது பண்ணாலும் பிரச்சனையா இருக்கு, எது பண்ணாலும் குழப்பமா இருக்கு, பண்ணது எல்லாமே கரெக்டா பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா அடிப்பாதம் வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாதம் வலி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாமல் விரைய செலவு மட்டும் சந்திச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு சுப செலவுகள் இனிமேல் ஏற்பட போது. சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கலாம். அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன. வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும், அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும். முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போது. அதே போல மீன ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப நிதானமா யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க. நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். எந்த துறையில ஒரு டீச்சிங் லைன்ல இருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவீங்க. மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. நல்ல படிப்புல முதன்மையான மாணவன், நல்லா படிக்கிறான், திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது.
மீன ராசியில பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கூட பயணிக்கிங்கன்னா, வண்டி வாகனங்களை பயணிக்கிங்கன்னா கவனமா போங்க. வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப நிதானமா செயல்படுங்க. அதே போல ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும். ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் ஃபோன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ, இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமாக விடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும். ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே சிறப்பாக வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் விஷயம். சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் உள்ளே வராரு. ஸோ அவர் வந்தால் என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கட்டாயமாக பதில் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் இப்போ நடக்கும், அந்த விஷயம் இப்போ நடக்கும், அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும். கட்டாயமாக என்ன பண்ணுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கடந்த காலங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இதில் இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கோவில் சொல்லிட்டோம். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். காமாட்சி அம்மன், மாரியம்மன், இந்த ரெண்டு அம்மன்ல ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு இதுதான் எனக்கு கதி, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும். ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதுருகி போய் நீங்கள் கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்கப் போகிறது என்பதை குறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள்
எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மேச ராசி நேயர்கள், தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார். 2.5 வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க, யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாம பயப்படாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த 2.5 வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த தயக்கங்கள், இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. என்னங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக. ஸோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11ல செயல்படுவதனால லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிருக்கீங்க, ஒரு சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி, ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். 10 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்கள்ல உறுதியாக கிடைக்க போகுது. சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம். அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும். ரொம்ப நாளா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்த வேலையில எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, நான் இடம் சேஞ்ச் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது. இடமாற்றம் வேண்டாம், நான் இந்த இடத்துலயும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்ப இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இடமாற்றம் வேண்டாங்க, நான் இடமாற்றம் விரும்பல, எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபார்மா சொல்றேன். நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். கட்டாயமா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம், கமெண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க.
கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அதில் எந்த மாற்றம் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் இடமாற்றம் போகக்கூடாது, அதே இடத்துல இருக்குன்னு நினச்சா மட்டும் நீங்கள் கட்டாயமாக நம்மகிட்ட கேட்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்காமல் உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணால் நீங்கள் இடமாற்றம் அடையாமல் அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏன்னா 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம், வெளி ஊர், வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும். அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த முயற்சியில் தடையாவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள். உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது. அடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்க மேற்கொள்ளலாம். ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல, திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மேசராசி ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் தன் கூட பழகிறவங்க, தன் கூட நிற்பவர்கள், சகோதர சகோதரிகள், அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்க எக்காரண கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாத்திடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னன்னா, இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர், அதாவது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது. இப்போதான் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உறவு ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி. அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மார்ச் 15 மார்ச் 2 வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல், தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும், பல நாள்களாக முயற்சி எடுத்திருப்பீங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன, உங்களோட உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவலைப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு இந்த வட்டம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும். பெண்களுக்கு கொடுத்த காசு நல்லபடியா வரும். அதுபோல உங்களுடைய கணவர் வீட்டார், உங்க வீட்டிலிருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியா வரும். பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக
நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சிகரம் செயல்பாடக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு ஏதாச்சும் இருக்கு, மேசராசி நேயர்களுக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த வழக்குலேருந்து உறுதியாக நீங்கள் இந்த மார்ச் மாதம் இறுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆண்கள் கவனமாக இருக்கணும். அதாவது ஏதாவது பெண்களுக்கு துரோகம் செஞ்சு விடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது, பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழிகள், உங்களுடைய மனைவி, இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும்போதோ தேவையில்லாமல் அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உடல் ரீதியாக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வயிறில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்தி கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீனராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீனராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது.
இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்யலாம், சில விஷயங்களில் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறீர்கள், என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பார்த்தாலுங்க ஐயா, நாங்க மட்டும் என்னங்கய்யா செஞ்சோம்? காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் ராசியா பிறந்தது எங்க தப்பா? படாத பாடுபடுத்துறாங்க ஐயா பக்கத்துல இப்படிலாம். போராட்டம், கவலை, பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க போய் உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல 4 மாதம் நிம்மதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்க. ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா, கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் தீட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமா கொடுக்க போகுது. ஓகேவா? சோ இந்த மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஒரு நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளா காத்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதியா இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும். கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும். அதே போல ஒரு இடம் வாங்கி கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும், ஆனா இடமும் கிடைக்க மாட்டேங்கி கடனும் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம், அல்லது இருக்கிற காசை வச்சு அதற்கேற்றவாறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் அதாவது மாணவர்களுக்கு, விருச்சிக ராசி மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க. உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும், உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும். அதே போல ஆசிரியர், பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க, அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க. படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான மாணவ செல்வங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. விருச்சிக ராசியில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இவனால புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாம் சொல்லி விலகி போனாங்களோ, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, அன்பான பாசமான உண்மையான சகோதரி உறவா இருந்தாலும் சரி, அல்லது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தோள் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். விருச்சிக ராசி நம்மளுடைய பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும். சற்று ஒரு காதல் வந்துடும் இந்த மாசம், அப்படியே போற போக்குல காதலிச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதலை சொல்லிடுவாங்க, தயவு செய்து ஏத்துக்கிறாதீங்க. ஓகேவா? உங்களுடைய
உணர்வுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே உங்களை உணர்ச்சிசப்பட்டு அதன் மூலமாக குளிர்காயிற செயல்பாடு தான் அதிகம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதனால இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருச்சிக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும். இந்த மாதத்துல கிட்டத்தட்ட நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 8 மாசமாவே கேட்டை நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு. விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரக்காரங்க ஒரு 8 மாசமா அதிகமான டாமினேஷன் சந்திக்காங்க. ரொம்ப ரொம்ப லாக் ஆறாங்க, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆறாங்க. போதும்படா சாமி ஏன்னா முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குடா இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலே இருக்காங்க. சில பேர் வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் அடிபட்டவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து மாறப்போகுது. அந்த மன குழப்பங்கள், மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த கவலை மாறப்போகுது. இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு கடந்த ஒரு 3 மாதமாக அழுத்தம் இருக்கு அதிகமாக. ஸோ அந்த நிலையும் மாறப்போகுது. நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரங்க நம்முடைய நேயர்களுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. தாமரைப்பூ உங்களுடைய நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன்லாம் சரி அல்லது உங்கள் வீட்டிலாம் சரி அலுவலகத்தினாலும் சரி தாமரைப்பூ பயன்படுத்துங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும். உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்க முடியும். மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வருமானம் நல்லா வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு குறைவு கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விரைய செலவுகளும் வரும். தேவையில்லாத விரைய செலவு வரும். தேவையில்லாமல் யாராவது ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க, நண்பா எனக்கு பணம் வேணும், கொஞ்சம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் அடுத்த வாரம் தந்துடுறேன் அப்படிம்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் அப்படி இங்கே பணத்தை கொடுக்கக்கூடாது, கையிலையும் கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது. ஸோ கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ ரொம்ப ரொம்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. அதேபோல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும்போது அதில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. சுப நிகழ்ச்சிகள் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ள நடத்தணும்னு நினச்சிங்கன்னா உறுதியாக நடத்திடுங்க. அதற்கான விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினச்சா உறுதியாக செயல்படுத்துங்க. இதுதான் காலகட்டம். இந்த காலகட்டத்தை விட்டுட்டா நான் 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க உறுதியாக தைரியமாக செயல்படுத்தலாம். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை மேக்சிமம் நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து செஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க. உங்களுடன் இருக்கும் உண்மையான நபர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மட்டும் இதை சொன்னீங்கன்னா சரியான தீர்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறது கூடவே கூடாது. யார்கிட்ட பேசுறதுனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நிதானமாக பேசுறீங்கன்னா வெற்றிகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு நல்லபடியாக பின்பற்றுங்க. பத்ரகாளியம்மனை நீங்கள் மனசார வழிபாடு செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் உறுதியாக பெறுவீங்க. ஸோ பத்ரகாளியம்மனை கைப்பற்றிக்கோங்க. வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது ஜோதிட ரீதியான கருத்து. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.